எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் 30/11/2024 சனிக்கிழமை வரையிலான வாரம் ராசி பலன். மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை மூலமாக பலமாக இருக்கிறாரு. 7.5 சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க. இப்போ சனியும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. உங்களுடைய 6க்குடையவர் இப்போது பாக்கியஸ்தானத்தில் நீச்ச அமைப்பிலிருந்து வெளியில் வந்து இப்போது 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காரு. உடன் புதன் இணைவு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு புதனை குரு பார்க்கறதுனால சிறப்பாக இருக்குது. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையிலும் நல்ல ஒரு அமைப்பு தான். இங்கே சூரியன் இணைவு பெறுறாரு. அதனால் படிக்கும் மாணவர்களும் இல்லத்தரசிகள் கணவன் மனைவி இது போன்ற அமைப்புகளில் தேவையில்லாத ஒரு சிக்கலை இழுக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். அதே போல் தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்களும். அடுத்ததாக இங்கே 7.5 சனியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரர்கள் செலவினங்களை பார்த்து செலவினம் செய்யுங்க. அடுத்ததாக ஜென்ம சனியினுடைய அமைப்பு இருக்குது. உடல் ரீதியிலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்க தான் கூடும். அதே போல் இப்போது புதிய முயற்சிகளை இப்போது நீங்கள் எடுக்கலாம். இளையவர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு அமைப்பு உண்டாகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை மூலமாக சுக்கிரன் பலமாக இருக்கிறாரு. அதனால் முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல பலமாக இருக்கிறதுனால சகோதர அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போது உண்டாகும். வேலை செய்பவர்களுக்கு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சம் வேலை அமைப்புகள் ஒன்றும் சரியில்லை. அதே போல் கடன் வாங்கின இடத்துல ஒரு சிக்கல், இது போன்ற அமைப்புகள் திருப்பி கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு மனக்கவலையெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த அமைப்பு மாறி உங்களுடைய வேலை அமைப்பும் சிறப்பாக இருக்கக்கூடியவர். யாராவது ஒருத்தர் உங்களுடைய வேலையை புரிஞ்சு கொண்டு அதற்கேற்ற ஒரு அமைப்பாக ஒரு நல்ல ஒரு வேலையில் அமரக்கூடிய புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கூட அந்த வேலை இப்போது தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இருக்கும் இடத்துல கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே 7.5 சனியினுடைய அமைப்பில் இருக்கும்போது மனம் உடல் இது போன்ற அமைப்புகள்லாம் மனதை விட உடல் பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும். ஜென்ம சனியில தான் மனசு பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அந்த வகையில் உடல் ரீதியில் பாதிப்பு இருக்கும். எதுலேயுமே கொஞ்சம் கவனத்துடன் இருங்க. உடலில் கவனம் தேவை. வீண் அலைச்சல்கள் வேண்டாம். அதே போல் இந்த வாரத்தில் 27, 28 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்களாக மீன ராசி நண்பர்களுக்கு இருக்குதா. இந்த வாரத்தை இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனியினுடைய அமைப்பு இருக்குது. இந்த சந்திரனும் 8ஆம் இடத்துல மறைகிறாரு. அதுவும் அமாவாசை அமைப்பில், அதுவும் தேய்பிறை நீச்ச அமைப்பில் வராரு. தேய்பிறை அமாவாசை நிலையிலும் அதே போல் நீச்ச அமைப்பை நோக்கியும் வராரு. அதனால் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.